ஸ்ரீ கிருஷ்ண லீலா பாகம் 4 பிருந்தாவன பிரவேசம். எல்லா கோபியரும் இனி யசோதாவிடம் புகார் சொல்லி பிரயோஜனமில்லை என்று அவர்களே மிரட்ட ஆரம்பித்தனர். அதை பொறுக்க முடியாத கிருஷ்ணன் அவர்கள் யமுனையில் நீராடிவிட்டு தண்ணீர் மோண்டு குடத்தை இடுப்பில் எடுத்து வரும் பொழுது மறைவில் இருந்து அந்த குடத்தை சிறு சிறு கற்களால் அடித்து ஓட்டையாக்கி விடுவான். தண்ணீர் பூராவும் அடிந்துவிடும். மறுபடியும் கிருஷ்ணனை பற்றிய புகார்கள்தான். கிருஷ்ணன் பரபிரம்மம் என்பதை உணராத கோபிகள் மிகவும் மன வருத்தத்திற்கு உள்ளாக்கினார்கள். இது இப்படி இருக்க ஒரு கோபியின் மாமியார் தன் மருமகளிடம் சொன்னாள், இதோ பார் ஸ்ரீமதே, இன்று கிருஷ்ணன் வந்தால் ஒன்றும் சொல்லாதே, அவன் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடட்டும் என்று சொன்னாள். ஏன் என்னவாயிற்று என்றாள். அதற்கு அவளின் மாமியார், அவன் வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் குடித்தான், விநியோகம் செய்தான். ஆனால் பசுக்கள் எல்லாம் பால் பொழிந்தது. அந்த குழந்தையை பற்றி புகார் செய்து செய்து அவன் இப்பொழுதெல்லாம் வருவதே இல்லை. பசுக்களும் பால் வற்றி ரொம்ப மோசமாக போய்விட்டது. ஆகையால் அவன் வரவில்லை, ஆனாலும் கூப்பிடு என்று வெண்ணெய் பால் எதுவானாலும் கொடு என்றார். அந்த கோபியும் பார்த்தாள். அவன் வரவில்லை. தெருவில் பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். ஒருவர் வீட்டிற்கும் போவதில்லை என்று ஒரு முடிவுடன் இருந்தான். பாருங்கள், பகவான் வீடுகளுக்கு சகஜமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது அவரவர் வீடுகளில் செல்வம் கொழித்தது, பசுக்களும் பாலை பொழிந்தது. பால்வளம் அதிகம் பெற்றால்தான் இடையர்களுக்கு வாழ்வு. எல்லோரும் தன் வீடு என்று நினைக்க ஆரம்பித்தவுடன் பரபிரம்மம் அறிந்து கொண்டது, போவதை நிறுத்தி கொண்டு விட்டது. இப்பொழுதெல்லாம் தெருவில் விளையாட்டோடு நின்று விடவே வீட்டு வளம் க்ஷீணமானது. இப்பொழுது கிருஷ்ணன் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவன் போவதே இல்லை. மேலும் அவர்களிடம் கடின போக்கு காணப்பட்டதால் அவன் நிறுத்தி கொண்டான். பகவான் எப்பொழுதும் அன்புக்கும் தன்னலமற்ற எண்ணம்தான் பகவானை சேர்க்குமே தவிர என்னுடையது கடினமாக பேசுதல் போன்ற செய்கைகள் நம்மை விட்டு பகவானை அகல வைக்குமே தவிர ஒன்றும் நலம் தராது. லக்ஷ்மி கடாட்சம் என்று பரவலாக பேசுகிறோமே, அது யார்? பத்மநாபனின் ஹிருதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் சக்தி. பத்மநாபனின் ஹிருதயம் சாத்வீக ஹிருதயம். லக்ஷ்மி வேறு, நாராயணன் வேற, இருவரும் ஒருவர்தான். எப்பொழுது லக்ஷ்மி என்ற சக்தியை விரும்புகிறோமோ அப்பொழுதே அந்த கோயில், எந்த கோயில்? லக்ஷ்மி குடி கொண்டிருக்கும் நாராயணன் என்ற கோயில். லக்ஷ்மி எங்கும் தனிமையில் செல்வதில்லை, நாராயணனுடன் தான் வருவாள். இது இணைந்த ஒரு சம்பவம் கோகுலத்தில் நிகழ்ந்தது. ஒரு நாவல் பழக்காரே நாவல் பழம் விற்று கொண்டு வந்தார். எல்லோரும் நெல் கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்டார்கள். இதை கிருஷ்ணன் பார்த்து கொண்டே இருந்தான். தன் வீட்டிற்கு ஓடி போய் 2 கைகளிலும் நெல்லை வாரி கொண்டு ஓடி வரும் பொழுது சிதறியது. அவன் அந்த பழக்காரியை நெருங்கும் பொழுது கையில் கொஞ்சம்தான் மிஞ்சியது. சிறு கைகள் சிந்தியது போக இருப்பதை அவள் ஆழாக்கில் கொட்டினான். அது கூட தெரியாமல் அந்த பழக்காரி கிருஷ்ணனின் மதுர மொழியாலும் அழகிலும் லயித்து அப்படியே அசந்து உட்கார்ந்து போனாள். கிருஷ்ணன் அவளை, பாட்டி எனக்கு பழங்கொடு என்றாள். அவள் அந்த ஆழாக்கு நிறைய எடுத்து கொடுத்தாள். அதை கண்ட கிருஷ்ணன், பாட்டி நிறைய கொடுத்துட்டேயே என்றான். அதற்கு அந்த பாட்டி, நீ சாப்பிடு ராஜா, என் தெய்வம், சாப்பிடு கண்ணா என்றாள். பாட்டியை கொஞ்சம் ஓரக்கண்ணால் புன்சிரிப்பு தவள பார்த்தான். கூடை நிறைய ரத்னமும் முத்தும் பவளமும் நிறைந்தது. அதை பார்த்து, அப்பா நீ என் தெய்வம் என்று கிருஷ்ணனை வணங்கினாள்.
நீ எடுத்துக்கோ பாட்டி, உனக்குத்தான் என்று ஓடிவிட்டான். இப்பொழுது அந்த பழக்காரிக்கு வாரி வழங்கியது கிருஷ்ணனா லக்ஷ்மியா என்றால், அவன் அவன் ஹிருதயத்திலேயே குடிக்கொண்டிருக்கும் லக்ஷ்மி தயாரூபமான கிருஷ்ணனாக வாரி வழங்கினாள். இது இப்படி இருக்க, மதுராபுரியில் கம்சனால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. பெரும் குழப்பம், கவலையும் கொண்டான். யார் அனுப்பினாலும் அவர்கள் உயிரோடு திரும்புவதில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று யோசித்து சிந்தித்தான். இந்த குழந்தைக்கு ஏதோ சக்தி இருக்கிறது, அல்லது எதிரி கூட்டம் இந்த கிருஷ்ணனை முன்வைத்து என் முயற்சியை முறியடிக்கிறார்களோ? அப்படி இருந்தால் அவர்களை கொன்று விடுவேன் என்று தனக்குத்தானே நினைத்து யோசித்து 3 பேரை அழைத்து எவ்விதத்திலாவது காரியத்தை வெற்றிகரமாக முடித்து வரும்படி பத்சாசுரன், அகாசுரன், பகாசுரன் 3வரையும் அனுப்பி வைத்தான். அகாசுரன் என்பவன் கம்சனின் படைத்தலைவன். இதற்கிடையில் கோகுலத்தில் குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்துக்கள் உண்டாகிறது என்று கோகுலத்தில் குடியிருக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுடன் நந்தகோபர் கலந்து ஆலோசனை செய்து எல்லோரும் பிருந்தாவனத்திற்கு குடிபுகுவது என்று தீர்மானித்து நல்லதொரு நாளை பார்த்து எல்லோரும் பிருந்தாவனத்திற்கு குடி வந்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு பிருந்தாவனம் மிகவும் பிடித்திருந்தது. குழந்தைகள் மிகவும் உல்லாசமாக விளையாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். நந்தகோபுரம் யசோதையிடம், யசோதா, இன்னும் கிருஷ்ணனும் ராமனும் கூட மற்ற குழந்தைகளுடன் மாடு மேய்க்க போகட்டும் என்று சொன்னார். யசோதை வேறு வழியின்றி கிருஷ்ணனையும் மாடு மேய்க்க அனுப்பி வைத்தாள். தினமும் தயிர் சாதம் கட்டி கொடுத்து சில பலகாரங்களும் கொடுத்து அனுப்பினார். குழந்தையை அனுப்பியிருக்கிறோம், வெயில் அடிக்கிறது, அங்கு போய் ஏதும் குறும்பு செய்யாமல் நல்லபடியாய் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஹரிநாமம் சொல்லி வேண்டிக் கொள்வாள். தாய்ப்பாசம், ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த குழந்தை ஆகையால் மனமெல்லாம் அவன் மீதே இருக்கும். எது செய்தாலும் அவனுக்காகவே இருக்கும். யசோதையின் மனம், புத்தி, செயல் எல்லாமே கிருஷ்ணனுக்காக. கிருஷ்ணனுக்குத்தான் அவளின் நாளெல்லாம் அர்ப்பணம் செய்வாள். சாப்பிட உட்கார்ந்தாலும் கிருஷ்ணனின் ஞாபகம். குழந்தை சாப்பிட்டானோ இல்லையோ தெரியவில்லை என்று எண்ணம் கொள்வாள். மாலையானதும் அவன் எப்பொழுது வருவான் என்று காத்திருந்து அவன் வந்ததும் வாரி அணைத்து உச்சி மோந்து ஸ்நானம் செய்வித்து குழந்தைக்கு உணவு ஊட்டுவாள். ஒரு சமயம் இவர்கள் எல்லோரும் மாடு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது கம்சன் அனுப்பிய 3வரில் ஒருவன் பத்சாசுரன் என்பவன் கன்று போல் உருவெடுத்து கன்றுகளுடன் கலந்து உகந்த நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். உச்சிவேளை என்றால் மத்தியானம் 12 மணி என்று பொருள். பூர்வ காலங்களில் கடிகாரம் கிடையாது. ஆகையால் சூரியனின் ஏக்கத்தை கண்டுதான் சொல்வார்கள். முதலில் பெண்டுலம் கொண்ட சுவர் கடிகாரம் கண்டுபிடித்தவர் கிறிஸ்டைன் ஹிக்கென்ஸ் 15வது நூற்றாண்டில் கண்டுபிடித்தார். அது நடைமுறையில் வந்தது 16வது நூற்றாண்டில். அதுபோல பூர்வ காலங்களில் சூரியனை நகர்வதை கண்டு மணி கண்டு கொள்வார்கள். உச்சி வேளையில் பசு கன்றுக்களை ஓட்டி வந்து நீர் அருந்த செய்து ராமனும் கிருஷ்ணனும் மற்ற பையன்களுடன் தான் கொண்டு வந்த சாப்பாட்டையும் பங்கிட்டு சாப்பிடுவது வழக்கம். இதை அறிந்த கன்றாக மாறிய வத்சாசுரன் யமுனைக்கு மாடுகளை ஓட்டி செல்ல கிருஷ்ணன் வருவான். அவனை ஒரேதாக மோதி கீழே தள்ளி கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் வகுத்திருந்தான். ஆனால் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணன் பசுக்களோடு கண்டுக்குட்டியாக இருக்கும் அசுரனை உணர்ந்த பகவான் பலராமனுடன் மெல்ல அவ்வழியே வந்தான்.
திடீரென்று எதிர்பாராமல் பாய்ந்து அந்த அசுரனின் இரு கால்களையும் பற்றி கொண்டு பலராமரிடம், அண்ணா, இந்த கன்றின் நிலையை பார் என்று ஒரு நொடியில் தூக்கி மேலே சுழற்றி பக்கத்தில் உள்ள மரத்தில் ஓங்கி அடித்தான். அந்த அசுரன் பயங்கரமாக கத்தி அலறியபடி பூமியில் விழுந்தான். அவன் சுயரூபத்தில் மண்டை உடைந்து மாண்டான். அந்த நிகழ்வை கண்ட மற்ற பையன்கள் பெரும் அபாயத்தை கிருஷ்ணன் தன்னுடைய கூர்மையான சமயோஜித புத்தியை கண்ட மற்ற பிள்ளைகளும் பலராமனும் கொண்டாடினார்கள். பிறகு வழக்கம் போல் யமுனை கரையை அடைந்து மாடுகளை நீரருந்த செய்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து அவரவர்கள் கொண்டு வந்த உணவை பங்கிட்டு எல்லோரும் ஆனந்தமாக உண்டு பசுக்களையும் தோப்புக்குள் மேய்வதற்கு விரட்டிவிட்டு தாங்களும் அந்த மரத்தடியில் சற்று ஓய்வாக படுத்திருந்து பிறகு விளையாட ஆயத்தமானார்கள். திடீரென்று ஒரு கொக்கை போல ஒரு பறவையை கண்டனர். அது அசைந்து அசைந்து நடந்து வந்து கொண்டிருந்தது. அதை கண்டதும் விளையாட ஆயத்தமான சிறுவர்கள் விளையாட்டை நிறுத்திவிட்டு அந்த பறவையை சூழ்ந்து கொண்டனர். கிருஷ்ணன் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணனை கண்ட அந்த பறவை திடீரென்று தாவி பாய்ந்து கிருஷ்ணனை நெருங்கி விழுங்கிவிட்டது. ராமனும் ஏனைய பையன்களும் ஒன்றும் புரியாமல் கத்தினார்கள். அந்த அசுரன் பகாசுரன் தான் பறவையாக வந்தவன். அவன் கிருஷ்ணனை விழுங்கியதும் கிருஷ்ணன் வாய்க்குள் இருந்து அவன் நெஞ்சுக்குள் சென்று உருவத்தை சற்று பெரிதாக்கி அனலாக தகித்தார். அந்த வெப்பம் மேலும் மேலும் வளர்ந்து வந்தது. அந்த அசுரனால் அதை தாங்க முடியாமல் அப்படியே வாயை பிளந்து மிகவும் கோரமாக கத்தி கிருஷ்ணரை உமிழ்ந்து விட்டான். கீழே வந்த கிருஷ்ணர் நொடி பொழுதில் எழுந்து அந்த பறவையின் அலகுகளை இரண்டாக பிளந்தார். அதை பிளந்து இரு துண்டுகளாக எறிந்தார். அந்த அசுரன் சுயரூபத்துடன் அவனது உடல் இரண்டு கூறுகளாக பிளந்து மாண்டான். வேறொரு சமயம் அதே போல் பசுக்களை ஆற்றில் தண்ணீர் காட்டி வரும் பொழுது அவர்கள் வரும் வழியில் ஒரு குகை போன்ற ஒன்றை கண்டார்கள். அவர்களில் சிலர், ஏய், இங்கு ஒரு குகையை பாருங்களேன் என்றார். மற்றவன், இது குகை இல்லை, பாம்பு என்றான். வேறொருவன், இது குகைதான், நாற்றம் அடிக்கிறது என்றான். இல்லடா, ஏதாவது மிருகம் உள்ளே போய் செத்திருக்கும், அதுதான் நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னான். இப்படியே பேசிக்கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். கன்றுகளும் மாடுகளும் கூட உள்ளே போய்விட்டது. அவன்தான் கம்சன் அனுப்பிய மூணாவது அசுரன், ஆகாசுரன். அவன்தான் மலைப்பாம்பு போல் மாறி ஒரு குகை மாதிரி வாயை பிளந்து கொண்டு வழியில் படுத்து கிடந்தான். இனிமேல் கிருஷ்ணன் உள்ளே புகுந்ததும் வாயை மூட வேண்டும் என்று கிருஷ்ணனுக்காக காத்து கொண்டிருந்தான். கடைசியாக வந்து கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. காரணம், போகும் பொழுது இல்லாத குகை திடீரென்று எப்படி வந்தது என்று யோசித்த வண்ணம் வந்தவனுக்கு கூட வந்த தோழர்கள் எல்லாம் காணாமல் போகவே அசுரன் ஆகாசுரன் தான் இவ்வாறு குகையாய் படுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்த கிருஷ்ணன் ஒன்றும் அறியாதவன் போல் அந்த பாம்பு குகையினுள் நுழைந்தான். ஆகாசுரன் மனம் குளிர்ந்து இன்றோடு கிருஷ்ணன் ஒளிந்தான் என்று நினைத்து வாயை மூடிக்கொண்டு விழுங்கினான். கிருஷ்ணன் தன்னுடைய உருவத்தை வளர்த்து கொண்டு அசுரனின் தொண்டையை அடைத்து இறுக்கினான். அவனால் மூச்சு விட முடியவில்லை. கண்கள் பிதுங்கின. கீழே புரண்டான். கடைசியில் அவனின் வயிற்றை கிழித்து மற்ற பிள்ளைகளையும் காப்பாற்றி பசுக்கள் கன்றுகளையும் காப்பாற்றி தானும் வெளிப்பட்டார். தங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிய கிருஷ்ணனை போற்றி புகழ்ந்தார்கள். பின் ஒரு சமயம் கிருஷ்ணன் மற்ற யாதவ சிறுவர்களுடன் வழக்கம் போல பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டி சென்று பசுக்கள் ஒரு புல்லின் மேல்
மேய்க்க விட்டு விட்டு கன்றுகளை சற்று தள்ளி மேய்க்க விட்டு அந்த யமுனையின் நடுப்பக்கத்தில் உள்ள மணல் மேட்டில் விளையாடி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் சுற்றி அமர்ந்து சாப்பிட்டார்கள். கிருஷ்ணனும் தன்னுடன் கொண்டு வந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டார். ஒரு கை சாதம் கையில் எடுக்கும் பொழுது சற்று தொலைவில் உள்ள கன்றுகளை காணவில்லை. கன்றுகளை காணவில்லையே என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். கையில் சாதத்துடனேயே தேட ஆரம்பித்தார். எங்கு தேடியும் காணவில்லை. கிருஷ்ணன் அந்த சிறுவர்களை அங்கேயே இருக்க சொல்லி தான் போய் தேடி வருவதாக அந்த புதருக்குள் சென்றார். பசுக்களையும் கன்றுகளையும் காணவில்லை. என்ன ஆயிற்று என்று யோசித்த வண்ணம் வெளியில் வந்து பார்த்தால் அந்த சிறுவர்களையும் காணவில்லை. அவர் மிகுந்த வருத்தத்துடன் சற்று நேரம் யோசித்தார். இது சாதாரண மனிதர்களால் நடைபெற்ற நிகழ்வு இல்லை. இருந்தும் எனக்கு நான்முகன் மீது சந்தேகமாகவே உள்ளது என்று நினைத்து தானே எல்லா யாதவ சிறுவர்களாகவும் எத்தனை பசுக்களோ அத்தனை பசுக்களாகவும் அதன் கன்றுகளாகவும் அவர்கள் கையில் எடுத்து வந்த பண்டங்களாகவும் வாத்தியங்களாகவும் எல்லாமுமாக தானே உருவெடுத்து சந்தோஷமாக விளையாடிவிட்டு எப்பொழுதும் போல் வீடு திரும்பினார்கள். பெற்றோர்கள் அவரவர் வீடுகளில் மிகவும் குதூகலமாக இருந்தார்கள். எப்போதையும் விட மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு கோபி தன் பிள்ளை இன்னும் வரவில்லையே என்று கேட்க போனாள். அவர் கிருஷ்ணனுடன் ஏதோ விளையாடி கொண்டிருந்தான். அதை கண்ட கோபி சந்தோஷமாக நிம்மதியுடன் வீடு திரும்பினார். பிள்ளைகள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். பசுக்களும் கன்றுகளும் ஆரோக்கியமாக மட்டும் அல்லாது நிறைய பால் செல்வத்தை வாரி வழங்கியது. ஏதோ எல்லோர் வீட்டிலும் குதூகலம், ஆனந்தம் நியாயம்தானே. ஒரு ஜீவனுக்கு பரபிரம்மம் மகனாக வந்து அவன்தான் தன் உயிர் என்று மிகவும் அவன் மேல் அபிமானம் வைத்து எல்லையில்லா பாசத்தை அவன் மீது வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஜீவனிலும் ஆத்மாவாக நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளே பிள்ளையாகவும் கன்றுகளாகவும் பசுக்களாகவும் அடைந்த அந்த ஆயர்குல கோபியரும் மிகுந்த சந்தோஷம் அடைவதில் என்ன வியப்பு? இப்பொழுது யசோதாவுக்கு மட்டுமா பிள்ளை? யாவருக்கும் பிள்ளையாக வல்லவோ இருக்கிறார். சர்வஜன் ரக்ஷகன் இப்பொழுது எல்லோருக்கும் பிள்ளையாகவும் மட்டுமல்லாமல் சர்வமும் ஆக வல்லவோ இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் நிறைவு பெற்றது. பிரம்மன் பார்த்தால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் போல் பசுக்கள் மேய்த்து விளையாடி கொண்டு இருந்தார்கள். பசுக்களும் கன்றுகளும் உள்ளது. எல்லோரும் எப்பொழுதும் போலவே இருந்ததை கண்ட பிரம்மதேவன் குகையில் போய் பார்த்தார். அங்கும் குழந்தைகளும் மாடு கன்றுகளும் எல்லாமே இருந்தது. இதை கண்டதும் நான்முகன் பிரம்மன் விஷயம் புரிந்து ஸ்ரீ கிருஷ்ணனே எல்லா பிள்ளைகளாகவும் பசுக்களாகவும் கன்றுகளாகவும் இருப்பதை கண்ட நான்முகன் அந்த காட்சியை கண்டு ஆனந்தித்தார். காண கிடைக்காத காட்சியை கண்டு மனதார பிரார்த்தனை செய்தார். சகல சிருஷ்டிக்கும் காரணகர்த்தாவானவரும் யோகமாயையை தன் வசம் கொண்டவருமான பகவானுக்கு இது ஒரு பொருட்டல்ல என்பதை உணராமல் இந்த விதமான பாதக செயலை செய்துவிட்டேனே என்று புலம்பி ஓடி வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பாதங்களில் விழுந்து பாதங்களை பற்றி கொண்டார். ஏ ஆபத் பாந்தவா, கருணாமூர்த்தி, என்னை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனையுடன், ஹே பரமாத்மா, தங்களுடைய நாபி கமலத்தில் தோன்றிய நான் என்ன செய்வது என்று விளங்காமல் தவித்த பொழுது தாங்கள் அனுகிரகத்துடன் சிருஷ்டி செய்யும் கர்த்தாவாக அனுகிரகித்தீர். ஆனால் நான் தான் சிருஷ்டி செய்பவன் என்ற காரணத்தால் சற்று ஆணவத்துடன் இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு தாங்களே இத்தனை பிள்ளைகளாகவும்
பசுக்களாகவும் அதன் கன்றுகளாகவும், அதிலும் அந்த கன்றுகள் எந்தெந்த நிறத்திலோ அந்த நிறத்திலும் அந்த பிள்ளைகள் தினமும் எடுத்து வரும் பாண்டங்களாகவும் வாத்தியங்களாகவும் தன்னை தானே படைத்து என்னுடைய கண்களுக்கும் தங்கள் என் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி தங்களுடைய அனந்த சக்தி பிரவாகத்திற்கு ஒரு பொழுதும் என்னுடைய சக்தி ஈடாகாது. ஏதோ விளையாட்டாக செய்துவிட்டேன், மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை கண்டு, பிரம்மனே, தேவர்களே ஆனாலும் ஆணவம் அகம்பாவம் இருக்கக்கூடாது, அதை விலக்கிவிட வேண்டும் என்பது இந்த உலகிற்கு பாடமாக இருக்கட்டும் என்று எல்லா கோபாலர்களையும் கன்று பசுக்களையும் தன்னுள் கிரகித்து கொண்டார். பிரம்மதேவரும் குகையிலிருந்து விடுவித்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒப்படைத்துவிட்டு விடை பெற்று சென்றார். அந்த பிள்ளைகளும் நீராடி சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடந்த ஒரு வருடம் பூராவும் ஒளித்து வைக்கப்பட்டதை மறந்துவிட்டனர். மிகவும் தெளிவாக சாதாரணமாக விளையாடி கொண்டு பசுக்களுடன் கிருஷ்ணர்களுடன் மாலையில் வீடு திரும்பினார்கள். மற்றொரு சமயம் கிருஷ்ணன், பலராமர், மற்ற பிள்ளைகள் யமுனை தீரத்தில் உள்ள ஒரு சோலையில் விளையாடி கொண்டிருந்தனர். பிறகு உச்சி வேளையானதும் எல்லோரும் வழக்கம் போல உணவருந்தி அந்த பையன்களின் மடியில் கிருஷ்ணனும் பலராமரும் படுத்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளும் ஆனந்தமாக அவர்களின் கால்களை பிடித்து மனசாந்தியுடன் சந்தோஷமாக இருந்தனர். இவ்வாறு சந்தோஷமான நேரத்தில் அந்த பையன்களில் சிலர், கிருஷ்ணா, கொஞ்ச தூரத்தில் ஒரு பனமரக்காடு இருக்கிறது, அங்குள்ள பழங்களை யாரும் சாப்பிடாமல் வீணாக போகிறது என்று சொல்கிறார்கள். காரணம், அங்கே ஒரு அசுரன் அந்த காட்டிற்கு காவலாக இருக்கிறானா. மானிடர்கள் யாரையும் நெருங்க விடுவதில்லை. யாராவது அறியாமல் அந்த காட்டிற்குள் போனால் அந்த அசுரன் கொன்று தின்று விடுகிறானா என்றார்கள். இப்போ என்ன, உங்களுக்கு பனம்பழம் வேண்டும், அவ்வளவுதானே, வாருங்கள் என்று அந்த பிள்ளை கோஷ்டிகளுடன் உள்ளே சென்றார்கள். பலராமர் அந்த மரங்களை பலமாக அசைத்தார். பழங்கள் எல்லாம் உதிர்ந்தன. அந்த பையன்கள் சந்தோஷமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த ஓசையை கேட்ட அசுரன் கழுதையைப் போல ஓடி வந்தான். அதை கண்ட சிறுவர்கள், அதோ அசுரன் வருகிறான் என்று ஓடி வந்து கிருஷ்ணனிடம் அடைக்கலம் புகுந்தனர். அடைக்கலம் புகுந்தவர்களை விடுவானா அச்சுதன்? உடனே பலராமனை பார்த்து, அண்ணா, அசுரன் வருகிறான் பார் என்றார். உடனே பலராமர் அந்த அசுரனை பார்த்தார். கூரிய வாள் போன்ற காதுகளும் யமனின் பாச கயிறு போல வாளும் கொண்ட அசுரன் சீறி பாய்ந்து ஓடி வந்தான். உடனே பலராமன் அவனின் வாளை பிடித்து இழுத்து பின்னங்கால்களை பற்றி கொண்டு அவனை மேலே தூக்கி அங்குள்ள ஒரு மரத்தின் மீது ஓங்கி அடித்தான். அவ்வளவுதான், அவன் மண்டை உடைந்து பூமியில் விழுந்து மாண்டான். பிறகு அவன் என் படைகள் நரிகள் போன்ற கூட்டமாக ஓடி வந்தார்கள். அப்பொழுது ராமரும் கிருஷ்ணரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடன் போர் செய்து எல்லா அசுரர்களையும் கொன்றொழித்தார்கள். பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பனம் பழங்களை நிறைய வாரி கட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம்
मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् वचनं मधुरं चरितं मधुरं वासनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् वेणोर्मधुरा प्रेमो मधुरा पाणिर्मधुरा पादौ मधुरा नृत्यं मधुरा सख्यं मधुरा मधुराधिपते अखिलं मधुरम् गीतं मधुरं पीतं मधुरं गुप्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् करणं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं समितं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् गोपा मधुरा गावो मधुरा यष्टेर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् இத்துடன் ஸ்ரீ கிருஷ்ண லீலா 4வது பாகம் நிறைவு பெற்றது. மீண்டும் காளிய நர்த்தன லீலையில் சந்திப்போம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.